ஹலோ நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி வந்து வர்க்கலை பீச்சுக்கு போகிறோம். அப்புறம் வேறு பெரிய ஒரு கடையில் வந்து இது எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ போகிற வழியில் சிக்கன் டக் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக வண்டி நிப்பாட்டியிருக்கோம். ஓகே, அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு உள்ளே போவோம். எப்படின்னு பார்ப்போம். அதை நண்பர்களே வந்து உள்ளே உட்காந்துட்டோம். இனி இப்போ கொண்டு வர போகிறாங்க, அங்கேருந்து கொண்டு வரணும். ஓகே, பயங்கரமாக இருக்குது இந்த ஹோட்டல். இங்கே உள்ள ஃபேன் மட்டும் ஸ்பீடு கம்மி, ஆனால் அங்கே உள்ள ஃபேன் செம்ம ஸ்பீடு. லைட்டெல்லாம் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, பிரியாணி வந்துருச்சு. எடுக்கு பப்படம் எடுக்கு. பிரியாணி வந்துருச்சு. இங்கே சாப்பாடு வந்துருக்கு. எங்களுக்கு இனி பிளேட்டு கூட வரல, வெயிட்டிங். ஓகே, இங்கேயும் சாப்பாடு வந்துருச்சு. இந்நேரத்தை போகிறது இல்லை. நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். கொல்லம் சீமாஸ். நாங்கள் கடைசியாக வர்க்கலை பீச்சுக்கு வந்துட்டோம். செமையாக இருக்குது. ஆமாம், நாய். ஐயோ, அவ்வளோப்படா. இங்கே ஒரு நாய் கடிக்கிற மாதிரி, இந்த நாய் கடிக்கிற மாதிரி வந்தது, அதான் அலறியாச்சு. அலையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இங்கே 2 குதிரை நிற்கி சூப்பராக செமையாக. ஓகே, இனி பீச்சுக்கு உள்ளே போயிட்டு எடுக்கிறோம். நாங்கள் வந்து விட்டோம். ஐயோ, நிறைய பேர் இருக்காங்க. ഇത് കണ്ടോ, ഒരു അപ്പച്ചനെ കണ്ടോ, കുടയും പിടിച്ച് കിടക്കുക. ഇതുപോലെ കുട കാണരുത്. അതുകൊണ്ട് അവിടെ ഒരു കുടയുണ്ട്. ഇതേ മേളിൽ അങ്ങോട്ട് നോക്കിയേ, കാണാൻ നല്ല രസമുണ്ട്. അയ്യോ, വെയിൽ സെമ വെയിൽ കത്തിയടാ. வெயில் நமக்கு ஃபோக்கஸ் ஆக்கவே முடியல. ஓகே, இங்கே நிற்கிறவங்க ஃபோக்கஸ் ஆக போனால் இருட்டாக இருக்காங்க எல்லாருமே. வாங்க எவ்வளவு ஆளுங்க இருக்காங்கன்னு. அங்கே தூரமாக ஒரு போட்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளும் உள்ளே போனோம்னு ஆசைத்தான் இருக்குது. ஆனால் உள்ளே போனோம்னா ஏண்டுகள் நனைஞ்சு போகும். வேறு காரில் உட்காந்து ஓட்டணும் வண்டி. நம்ம நிற்கிற மண், காலு கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. நல்லா இருக்கு. ஒரு பெரிய ஒரு அலை வருது. ஐயோ ஆத்தாடி. கடலில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இது என்னது, ஐயோ இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அலைகள், கடல் அலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஓயவே செய்யாது. இதே மாதிரி தான் மனிதனின் ஆசைகளும் இப்படித்தான், ஓயவே செய்யாது. ஒவ்வொரு இதாக கனவு நிறைவேறிக்கிட்டே இருக்கும், மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. ഞാൻ മാത്രം നിന്നു. இங்கே ஒரு பையன் ஒரு குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, பெரிய குழியை தோண்டிக்கிட்டு இருக்கான்.
எதுக்கு தோன்றான்னு தெரியல. ஐயோ தண்ணி வந்து முக்கிட்டு மறுபடியும். ஐயோ இந்த தடவை ரொம்ப அலையாகி போச்சுடா சாமி. மேலே வரைக்கும் தண்ணி வந்துட்டு இந்த தடவை அலை ரொம்ப ஓவரா வஞ்சிச்சிருச்சு. ஐயோ இது பெரிய அலையா இருந்துச்சு, இது பெரிய அலையா இருந்துச்சு மக்களை. இப்ப சரியான அடிச்சு கரை வரை ஏறிடுச்சு தண்ணி. பாபிச்சா இறங்கவே இல்லை இன்னைக்கு தண்ணிக்குள்ள. யாரா மணி அடிச்சுட்டு போறது? பஞ்சு முட்டாய் காத்து மணி அடிச்சுட்டு போறது. சூரியன் அங்க ஒரு பெரிய பில்டிங்கா தெரியுதா? அது வந்து பாரு. இது வந்து ஹோட்டல். இது ரெண்டுமே ஹோட்டல். அங்கே மேலே வந்துட்டு தெரியுது வந்துட்டு ஏதோ நிறைய பேர் நிற்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கடைசி அங்கே போனோம்னா அங்கே கொஞ்சம் சோறு மாதிரி தெரியுதா? அங்கே வந்துட்டு ஏதோ பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் கட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் அங்கே போக போகிறோம். கரையில் நிற்கிறவங்க வந்து வெளிச்சமாக தெரியுதுக்காக வெளிச்சத்தை கூட்டி வச்சேன். ஆனால் இந்த கடலுக்குள்ளே தெரியுது எல்லாமே சரியான வெளிச்சம். அப்பா முடியல. நண்பர்களே, நாங்கள் தெரியுது பாருங்க, இதெல்லாம் கப்பலில் இருக்கிற அந்த என்ன நங்கூரம் ஆங்கர்மாங்கல்ல நிறைய கிடக்குங்க நங்கூரம். ஓகே, அப்பா இந்த சூரிய ஒளியாலே இங்கே நிற்கிறவங்க தெரியவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள வந்து இது வந்து நல்ல வெளிச்சமாக தெரியுது, தெரியுதா பாருங்க. அப்படியே அங்கே எந்த திசைன்னு தெரியலையே, திசை கூட தெரியல. இது நேர எந்த திசை? இது வடக்க இல்லை தெற்க. இது தெற்க, இது தெற்கு திசை. எஸ், இதுதான் தெற்கு திசை. இது வந்து மேற்கு திசை. இதுதான் மேற்கு திசை. இது வந்து வடக்க. இதுதான் கிழக்க.